புரிந்தளவு தேவன் சோதிக்கிறார். ஒரு நாளும் தேவன் ஒரு மனிதனும் பொல்லாங்கினாலே சோதிப்பதல்ல. சோதனை என்பது வேறு, தண்டனை என்பது வேறு, அதே போல் சிச்சை என்பது வேறு. மூன்றும் வெவ்வேறு பகுதியை நோக்கி, பாதையை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறது. மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளாது. சோதனை என்பது வேறு, தண்டனை என்பது வேறு, சிச்சை என்பது வேறு. தண்டனை, ஜட்ஜ்மெண்ட், அதெல்லாம் கடைசியில தேவன் மொத்தமா கொடுப்பார், அதுக்கு போக வேண்டாம். சோதனை என்பது, சோதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை போய் கூட்டிக் கொண்டு வந்தால் அவர் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுப்பார். ஈசாக்கை பலி செலுத்துவது ஒரு சோதித்தல். ஆனால் பொல்லாங்கினாலே தேவன் ஒரு நாளும் எப்பொழுதுமே சோதிக்க மாட்டார். ஆனால் பிசாசானவனோ உங்களை பொல்லாங்கினாலே சோதிப்பான். இதிலே தமிழ் வேதாகமத்தில்